ஊர்ல ஒரு சாமியார் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் காசி வரைக்கும் புறப்பட்டான். புனித யாத்திரையா கிளம்பிட்டான். சரி போகும்போது சாமியாரையும் கூட்டிட்டு போவோம். அவருக்கு போக்குவரத்துக்கு பணம் இருக்கோ இல்லையோ நம்ம செலவழிச்சு கூட்டு போவோம்னு சாமியார்ட்ட போனேன். சாமி நான் காசிக்கு போறேன். ஒரு மாசம் கழிச்சு தான் வருவேன். நீங்க என் கூட வாங்க. ஏன் செலவுல கூட்டு போறேன் உங்கள. சாமி கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்னா. உடனே சாமியார் கேட்டாரு எதுக்கோ போறேன்னா பாவத்தை தொலைக்கத்தான். கங்கையில முங்குனா பாவம் போயிரும்ல அப்படின்னா. உடனே அவர் சொன்னாரு என்னால முடியாது வர முடியாது. நீ போயிட்டு வா. ஆனா எனக்காக ஒரு காரியம் செய் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டா கீழே வந்து ஒரு பாகக்காயை எடுத்தாரு. அந்த பாகக்காயை எடுத்து அவங்க கையில கொடுத்தாரு. இதை பாதுகாப்பா கொண்டு போ காசி வரைக்கும். நீ குளிக்கும் போது கங்கையில இதையும் கொழிய வை. நீ வேற வேற எந்தெந்த தீர்த்தங்களுக்கு எல்லாம் போறியோ அங்கெல்லாம் நீ குளிக்கும் அதையும் குளிப்பாட்டு. வரும்போது எனக்கு கவனமா அந்த பாகக்காயை திரும்ப கொண்டு வந்துருன்னாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் சாமியார் சொன்னாருன்னு வாங்கிட்டு போயிட்டான். போனா கங்கையில முங்குனா, பாகக்காயை முக்குனா, பாகக்காய் பல முறை குளிச்சுது. இவனும் குளிச்சான் வந்தாங்க. சாமியை பார்த்தான். சாமி இருந்தாங்க பாகக்கான்னா. அவர் கையில வாங்காம மகனே அதை வாயில போட்டு கடினாரு. அவனும் வாயில போட்டு கடிச்சான். கடிச்ச உடனே சீ கசக்குதுன்னு துப்பிட்டான். அப்பதான் சாமி சொன்னாரு பாகக்காயனுடைய இயற்கை குணம் கசக்கிறது. அது எங்க முங்குனாலும் கசப்பு இனிப்பாகாது. நீ மனம் பூரா பாவத்தை வச்சுக்கிட்டு எண்ணங்கள் பூரா பாவத்தை வச்சுக்கிட்டு காம கோப குரோத லாபம் மதம் ஆச்சரியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ பாவத்தையே செய்துக்கிட்டு கங்கையில முங்கிட்டேன்னா பாவம் போயிருமாடா. பாவம் செய்யாம இருக்கணும்டா. பாவம் செய்யாம இருந்தா நல்லது. பாவத்தை செய்து விட்டு எங்கேயாவது குளித்தால் முங்கினால் நீங்கி விடும் என்று நினைக்கிறாயே அது தவறான கருத்து என்பதை அவனுக்கு உணர்த்தினார்.